ஸோ அந்த கம்பெனி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத நீங்கள் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் அண்ட் தென் லாஸ்ட் ஒன் இஸ் ஃபியூச்சர் ஸ்கோப். ஓகே, ஸோ ஃபியூச்சர் ஸ்கோப் அப்படின்றது ஆல்ரெடி உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன, சேம் ப்ராஜெக்ட்டு இன்னும் நான் என்ன கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதான் ஃபியூச்சர் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக மென்ஷன் பண்ணணும். அடுத்து நான் ரிசர்ச் ஓரியன்டாக நான் ரிசர்ச் பண்ண போகிறேன், இம்ப்ரூவ் பண்ண போகிறேன், யார் பிஹெச்டி ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா இதே ப்ராஜெக்டை என்னால் அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் உங்களோட டாக்குமெண்டேஷனில் இருக்கிற பார்ட் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ப்ராஜெக்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுதான் உங்களோட வைவா வாய்ஸில் நீங்கள் பண்ண போகிறது. சரிங்களா? ஸோ ப்ரெசென்டிங் அண்ட் டிஃபெண்டிங் யுவர் ஒர்க் ஓரலி. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங். நம்ம பண்ண ஒர்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சம் மெம்பர்ஸ் இப்போ பார்ட்டிசிபென்ட்ஸ்லேயே சில பேர் இருக்கலாம். ஸோ அவங்களோட ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத கிளியராக இண்டிவிஜுவலாக அவங்களாவே தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பட் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னும் போது அவங்களுக்கு பண்ண தெரியாது. சில பேர் நிறைய ஹெல்ப்போட ஸ்டாஃபோட கைடன்ஸோட தான் அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. பட் எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறத அவங்க பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது வைவாவை பேஸ் பண்ணி அதுக்காக பண்ணுற ப்ராஜெக்ட் அப்படின்றது கிடையாது. உங்களோட கோர்ஸில் உங்களோட கிராஜுவேஷனில் நீங்கள் பண்ணுற ஒரு ஒர்க் அப்படிங்கிறது தான் உங்களோட ப்ராஜெக்ட். ஸோ அதில் உங்களோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்குது, அதை நீங்கள் எவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. உங்களோட எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர் உங்ககிட்ட கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த டைமில் உங்களால் எவ்வளோ கிளியராக அதுக்கு ஆன்சர் பண்ண முடியுது அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ ஏன் இந்த மாதிரி பண்ணலை அப்படின்னு உங்களை கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக அதில் நீங்கள் கொடுக்கணும். ஸோ ப்ரெசென்டிங் அப்படிங்கிறது, ஸோ அந்த ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லும் போதும் அந்த ப்ரெசன்டேஷனையும் உங்கள் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனாக கன்வெர்ட் பண்ணி தான் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த ப்ரெசன்டேஷனில் உங்களோட அப்ஜெக்டிவ் என்ன, உங்களோட ப்ராஜெக்ட்ஸோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் எடுத்து அதை ப்ரெசன்டேஷனாக மாற்றி கொடுக்கலாம். சம்டைம்ஸ் உங்கள் ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்து கூட அவங்க செக் பண்ணுவாங்க. ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணிக்காமீங்க, நானே இன்புட் கொடுக்குறேன் அப்படின்னு கூட செக் பண்ணுவாங்க. சம் மெம்பர்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாமல் உங்களோட ப்ரெசன்டேஷனை வச்சு மட்டுமே உங்களோட ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுக்கு வைவா அட்டன் பண்ணலாம். நீங்கள் நம்ம ப்ரெசன்டேஷன் அப்போ உங்களோட ப்ராஜெக்டோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் ப்ரெசன்டேஷனில் மார்க் பண்ணி ஒவ்வொரு ஸ்க்ரீன்ஷாட்டையும் நீங்கள் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் வெர்ஷன் ஆஃப் த ரிப்போர்ட். ஸோ ஃபைனல் வெர்ஷன் ஆஃப் த ரிப்போர்ட் அப்படின்னா உங்களோட டாக்குமெண்டேஷன் அப்படின்றது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ டாக்குமெண்டேஷன் பைண்டிங்கை நம்ம காலேஜில் சப்மிட் பண்ணிட்டோம், அதோட என்னோட ரோல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு இல்லாமல் உங்களோட ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதையே நீங்கள் ஒரு ஆர்டிக்கிளாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். ஒரு ஜேர்னல் ஆர்டிக்கிளாக உங்களால் அதை ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஸோ எல்லாமே என்னோட ஓன் ஒர்க்கு, நான் தான் இதில் மேக்ஸிமம் ஒர்க் கான்ட்ரிபியூஷன் என்னோட கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்குறேன். என் ப்ராஜெக்டை நான் ஒரு பேப்பராக பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களால் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அந்த பேப்பர் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு தனி ஒரு செஷனாகவே உங்களுக்கு நான் கொடுக்கணும். ஸோ பேப்பராக கன்வெர்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது அது இன்கேஸ் நீங்கள் கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களோட பேப்பர் எந்த ஜேர்னல் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஜேர்னலுக்குன்னு ஒரு ஃபார்மட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்மட்டில் போய் உங்களோட ப்ராஜெக்டை ஒரு ஆர்டிக்கிளாக கன்வெர்ட் பண்ணி அதை நீங்கள் சப்மிட் பண்ணலாம். இந்த என்டையர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இங்கே டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறது வேறு, ப்ராஜெக்டோட ஆர்டிக்கல் அப்படிங்கிறது பேப்பர் அப்படிங்கிறது டோட்டலாக வேறு, ஜேர்னல் பேப்பர் அப்படிங்கிறது டோட்டலாக டிஃபர். சரிங்களா? ஸோ ஜேர்னல் பேப்பர் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த பேப்பராகவும் உங்களால் பப்ளிஷ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷன் அப்படின்றதெல்லாம் பிளான் பண்ணியாச்சு. இதுதான் ஆர்டர் ஆஃப் யுவர் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். ஓகேங்களா? ஸோ உங்களோட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் என்ன ஆர்டரில் இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டைட்டில் பேஜ். டைட்டில் பேஜ் அப்படிங்கிறது ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட இன்ஸ்டியூஷனில் என்ன மாதிரி ஃபார்மட் ஃபாலோ பண்ணுறாங்களோ, யூனிவர்சிட்டியோட நேம் டாப்பில், காலேஜோட நேம் நெக்ஸ்ட்டு, அடுத்து உங்கள் டைட்டில், அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மட் இருக்கும். ஸோ அந்த ஃபார்மட் படி உங்களோட டைட்டில் பேஜ் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணும். லிசன் பார்ட்டிசிபென்ட்ஸ், இது வரைக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது உங்கள் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத எப்படி நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க, அந்த ப்ராஜெக்ட்டுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ டாக்குமெண்டேஷனுக்கான என்னென்ன திங்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஸோ இந்த ப்ரிப்பேர் பண்ண ஆல்ரெடி அவைலபிள் டாக்குமெண்ட்ஸை நம்ம எப்படி ஒரு ஃபார்மட்டுக்கு எடுத்துகிட்டு வர போகிறோம், உங்களோட ப்ராஜெக்டான ஃபார்மட் என்ன, அந்த ஒரே ஒரு சிங்கிள் பிடிஎஃபாக தான் உங்களோட ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத நீங்கள் சப்மிட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த பிடிஎஃப் ஃபைல் என்ன ஃபார்மட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத தான் இங்கே கொடுக்குறேன் நான். சரிங்களா? ஸோ ஃபுல் டைட்டில் ஆஃப் த thesis, name of the candidate, name of the institutions associated with the research, a year of thesis was submitted,
அண்ட் தென் அக்னாலஜ்மெண்ட். அடுத்து ஆல்ரெடி இந்த இதுக்கான அக்னாலஜ்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்கணும். ப்ளஸ் டிக்ளரேஷன் பார்ட் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். அதாவது இது முழுக்க முழுக்க என்னோட ப்ராஜெக்ட் ஒர்க் அப்படிங்கிறத நீங்களும் உங்களோட கைடும் நீங்கள் சைன் பண்ணுவீங்க. அதை அக்னாலேஜ் பண்ணுறது உங்களோட கைடு அப்படின்றதும் கொடுப்பாங்க. அண்ட் தென் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு உங்களுக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களையாச்சும் நீங்கள் அக்னாலேஜ்மெண்ட் அப்படின்ற பார்ட்டில் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ். ஸோ லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ், ஃபிகர்ஸ் அண்ட் டயக்ராம்ஸ். உங்களோட ப்ராஜெக்ட் ஃபுல் புக் இருக்குது அப்படின்னா அந்த ஃபுல் புக்கில் எந்தெந்த பேஜஸ்ல எல்லாம் டயக்ராம்ஸ் இருக்குது, எந்தெந்த பேஜஸ்ல எல்லாம் வந்து ஃபிகர்ஸ் இருக்கு. லிசன், ஃபிகர்ஸ் டயக்ராம்ஸ் ரெண்டுமே டிஃபர் ஆகும். ஸோ ஃபிகர் அப்படிங்கிறத ஒவ்வொரு இடத்துலையும் சாப்டர் 1ல் ஒரு ஃபிகர் இருக்குது அப்படின்னா 1.1 அப்படின்னு கொடுப்போம். சாப்டர் 3ல் ஒரு ஃபிகர் இருக்குது அப்படின்னா 3.1 அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம் ஃபிகர்ன்றது. டயக்ராம்ஸ் அப்படிங்கிறது நான் ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா, டேட்டா ஃப்ளோ டயக்ராம், ER டயக்ராம்ஸ். ஸோ அந்த டயக்ராம்ஸ் அதுக்குன்னு தனியாக நம்ம 1.1ன்னு கொடுப்போம். ஸோ லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ், ஃபிகர்ஸ் அண்ட் டயக்ராம்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் டீட்டெயில்டாக டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸில் கொடுத்துருக்கணும். வெறும் டயக்ராம்ஸை மட்டுமே ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா இந்த டயக்ராம் எந்த பேஜில் இருக்குது அப்படின்னா அந்த பேஜ் நம்பரோட அதை நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் திங் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் ஆஃப் யுவர் ப்ராஜெக்ட். உங்கள் ப்ராஜெக்டோட என்ன அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறத ஒரு ஃபியூ லைன்ஸ்குள்ள, மேக்ஸிமம் வந்து ஒரு 10 to 15 லைன்ஸ்குள்ள ஒரு அப்ஸ்ட்ராக்டாக நீங்கள் சப்மிட் பண்ணணும். அண்ட் மெயின் பாடி ஆஃப் த தீசிஸ். சரிங்களா? ஸோ உங்களோட ரெக்கார்டுக்கான ஃபுல் டெக்ஸ்ட்டும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக உங்களோட மாடியூல்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருவீங்க. இதுதான் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. அப்ஸ்ட்ராக்டுக்கு அப்புறம் தான் உங்களோட மெயின் பாடி அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. இந்த மெயின் பாடி ஆஃப் த ப்ராஜெக்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன், லிட்ரேச்சர் ரிவ்யூ, மெத்தட்ஸ், ரிசல்ட்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ், கன்க்ளூஷன்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் லிஸ்ட். சரிங்களா? லாஸ்ட் ஒன் இஸ் அப்பண்டிசைஸ். சம்டைம்ஸ் அப்பண்டிசைஸ் கொடுக்கலாம், கொடுக்காமே இருக்கலாம். இட்ஸ் வந்து ஆப்ஷனல் ஒன்று தான். சரிங்களா? ஸோ இதுதான் உங்கள் மெயின் பாடி. ஃபஸ்ட்டு டைட்டில் பேஜஸ் எல்லாம் சொல்லிட்டோம். அப்ஸ்ட்ராக்டுக்கு அப்புறம் பாடியில் ஸ்டார்ட் பண்ணுறது என்னென்னா இன்ட்ரோலேருந்து ரெஃபரன்ஸ் லிஸ்ட் வரைக்கும் நீங்கள் அதை மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுதான் உங்களோட ஆர்டர். இந்த ஆர்டர் மேக்ஸிமம் 90% சேமாக தான் இருக்கும். சில இன்ஸ்டிடியூஷனில் வந்து அவங்க ஒரு ப்ரீ ஃபார்மட்டோட கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அந்த ஃபார்மட்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க.